அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபியும் ரசூலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யுஹாதிஊன அல்லாஹ் வல்லதீன ஆமனு வமா யக்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாமல்ல அல்லாஹ்வின் மெய்யருள் நிஅமத்துக்கள் நிறைந்திருப்பதன் காரணமாக அருள்மிகு ரமலானில் நமது வாழ்வு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அருள் என்று சொன்னாலே நமக்கு நினைவிற்கு வருவது அல்லாஹ் ரசூலுடைய பூரிப்புக்கள். இந்த பூரிப்பில் தான் நாம் அடைகின்ற வழிமுறைகளை அல்லாஹ் எளிதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். மனிதனை மூலமாக படைத்ததற்குரிய நோக்கமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை விதமான சலுகையும் மனிதன் அல்லாஹ்வை அறிந்து வணங்கி குற்றமற்றவனாக வாழ வேண்டும். அதனால தான் சுவனபதியில் கிடைக்கின்ற இன்பங்களில் பகுதியை இந்த உலகத்தில் அல்லாஹ் நமூனமாக தரான். அதிலே ஒன்றுதான் வாழ்வு. ஆனால் இம்மையிலே தருகின்ற அத்தனை சுவனபதியின் நியமத்துக்கள் எல்லாம் நமக்கு கழிவுகளை ஏற்படுத்தும். நாம் நீர் குடித்தால் ஒன்றுக்கு வரும், போஜனங்கள் கழித்தால் மலங்கள் வரும், வேர்வை வெந்தால் நம்முடைய உடம்பு துர்நாற்றம் அடிக்கும். இந்த உலகம் கலீஜ், கழிவுகளை கொண்டு வெளியாகக்கூடிய ஒரு காரண உலகம். கர்த்தாவுடைய உலகம் கர்த்தை கொண்டே எல்லாம் செய்யக்கூடியது. அங்கே எத்தகைய ஒரு டாட் அளவிற்கு நாற்றத்திற்கு கூட கழிவிற்கு கூட வேறு அங்கே அனுமதி இல்லை. துர்மணங்கள் எல்லாம் நறுமணமாகவும் நறுமணமான வாழ்வெல்லாம் இவனுக்கு பல்வேறான ருசிகளை தந்து இன்பமுற்று அல்ஹம்துலில்லா 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 என்ற அந்த புகழ்களை, ஆரம்ப புகழ்களை அங்கேயும் இவனை புகழ வைக்கும். ஆனால் மனிதனுக்கென்று பிரத்யேகமாக அல்லாஹ் வழிகளை கொடுத்ததை இவன் தன் அகங்காரங்களால் அவைகளை அடைத்து கொண்டே வருகின்றான், ஒன்றின் பின் ஒன்றாக. அதனால் அல்லாஹ் கேட்கின்றான், யுஹாதிஊன அல்லாஹ், அல்லாஹ்விற்கு நீங்கள் ஒரு மோசடி செய்யலாம் என்று நினைத்து கொண்டீர்களா? வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் ஈமான் கொள்ளாமல் மோசடி செய்து விடலாம் என்றா எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள்? ஈமான் கொள்ளாமலே வமா யக்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன். ஈமான் கொள்ளும் தன்மை உங்களுக்கு நீங்கள் எடுக்கவில்லையானால் உங்களை அறியாமலே உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து மோசடியின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். முன்னால் கூறப்பட்ட ஆயத்தெல்லாம் ஹிதாயத்தை பற்றி சொன்னான், பின்னால் வருகின்ற ஆயத்துக்கள் எல்லாம் குஃப்ரை பற்றி சொல்கிறான். இதுக்கு காரணம் என்ன? யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யக்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன். அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு இவர்கள் ஈமான் கொண்டு விட்டதாக நடித்து அல்லாஹ்வை ஏமாற்றுகின்றனர். ஆனால் வமா யக்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன்,
அவர்கள் அறியலை. தனக்குத்தான் அநீதம் இழைத்து கொண்டு மோசடியிலே வாழ்கின்றார்கள் என்பதை அவர்கள் உணரலை. அப்போ இன்றைக்கு பல்வேறான மக்கள் பல்வேறான டிஜிட்டல் என்று சொல்லக்கூடிய அற்ப உலகத்திலே வாழ்ந்து தன்னை ஏமாற்றி கொண்டிருக்காங்க. கடவுள் என்பது இப்படித்தான், வணக்கம் என்பது இப்படித்தான், வணங்கும் மூலப்பொருள் இப்படித்தான். இவர்களுடைய ஐயறிவிற்கும் ஐம்புலனுக்கும் ஐயறிவிற்கும் ஐயாசைக்கும் கட்டுப்பட்டது தான் இவருடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம். ஆனால் இவைகளெல்லாம் அழிந்து விடக்கூடியதாக இருக்கு. ஃபலம்மா அஃபல கால லா உஹிப்புல் காஃபிலீன் என்று சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அதிகமாக அஸ்னாம்களை வணங்கினாங்க. ஒன்றின் பின் ஒன்று நபி. இஸ்லாம் எதிலிருந்தும் பிரியவில்லை. இஸ்லாம் வளர்ந்ததோ வளர்க்கப்பட்டதோ பரப்பியதோ பரப்பப்பட்டதோ அல்ல. இன்றைக்கு நம்மிலே இருக்கின்ற நிர்மூடர்கள் கூட இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கான். தெரிஞ்சால் சம்பவத்தை பேசுங்கடா, இல்லை வாயையும் இன்னொன்று சொல்லுவாங்க அதையும் மூடிட்டு அல்லாட்டு உட்காந்துருங்க. இஸ்லாம் வந்த மார்க்கமா சொந்த மார்க்கமா? இயற்கையின் மார்க்கம் இஸ்லாம். நாம் பிறந்தது சொந்த மார்க்கம் இஸ்லாம். வளர்ந்ததோ வளர்க்கப்பட்டதோ ஆக்கியதோ ஆக்கப்பட்டதோ அல்ல. அப்போ மாற்றார்கள் குறிப்பிடுறாங்களே, பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அப்படி வாழையடி வாழையாக அல்லாஹ்வைத்தான் அவர்கள் மக்களுக்கு தெரிவித்தாங்க. நாளடைவில் வந்த நபிகளையும் கடவுளாக ஆக்கினாங்க. கற்பனைகளால் செதுக்கப்பட்ட உருவங்களையும் கடவுளாக ஆக்கினாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒரிஜினலாக அல்லாஹ்வை அல்லாஹ்வாக ஏற்று வாழையடி வாழையாக வந்து கொண்டு தான் இருக்காங்க. இவர்கள் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்தியாவாக இருந்தாலும் சரி, சில பேர் சொல்லுவான் 4 தலைமுறை 400 தலைமுறை நீ எடுத்துக்கொண்டாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து வருகின்ற ஈமான் என்று இருக்கக்கூடிய ஈமான் அன்று முதல் இன்று வரை கியாம நாள் வரைக்கும் அப்படித்தான் வந்து கொண்டே இருக்கும், ஆக்கப்படாது. வேண்டுமானால் குஃபுரிலிருந்து அநேகர்கள் இஸ்லாத்தை நோக்கி வரலாம். அதற்காக இஸ்லாம் இந்தியாவில் ஆக்கப்பட்டது அல்ல. ஒரு காடு இருக்குது, கரும்பு வளருது, ஒரு காடு நெல், ஒரு காடு மிளகா, ஒரு காடு சக்கரவள்ளி, ஒரு காடு மரவள்ளி, இன்னும் ஒன்று பல்வேறான காய்கறிகள், இன்னும் ஒன்று தரிசா கிடக்கு, இன்னும் ஒன்று கடலை, இன்னும் ஒன்று சூரியகாந்தி எண்ணெய். ஆக இந்த நில வளங்களில் அல்லாஹ் எதை நாடினானோ அது எது வருவதை போன்று இஸ்லாம் என்பது ஓர் நிலையில் ஆரம்பம் முதல் இதுவரை ஒன்றாகத்தான் வந்து கொண்டே இருக்கின்றது. அதிலே பரப்பப்பட்டது, தெளிக்கப்பட்டது, திணிக்கப்பட்டது எதுவுமே செல்லாது. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் தான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத்து என்ற ஆயத்தை சும்மா கண்ணுக்கு வந்து அதெல்லாம் பார்த்துட்டு வாய்க்கு வந்து அதை பேசிட்டு இது ஆதாரம் அது ஆதாரம்னு சொல்லாதே. ஒரு காலத்தில் டவுசர் போட்டால் பட்டன் மட்டும்தான் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பெரிய பட்டன். பிறகு கொஞ்ச காலத்தில் சிறிய பட்டனாக மாறிச்சு, அதுக்கப்புறம் ஜிப்பாக மாறிச்சு, அதுக்கு பிறகு இந்த இப்படி அமுக்கணும் பச்சைக்கண்டு ஒட்டிக்கிடுது. ஆரம்ப கால பட்டன் மறுபடியும் இப்போ வருது. ஆனால் ஒன்றுக்கு இருக்கும்போது அந்த இடத்துல பச்சைக்கண்டு ஒட்டுது பாருங்க, அது இன்னைக்கு நவீனமாக போயிடுச்சு. அது மாதிரி இந்த உலகத்தை பொறுத்தவரை ஒன்றொன்றும் ஒன்றொன்றும் நவீனமாக வரலாம். ஆதி மார்க்கம் இஸ்லாம், இயற்கையின் மார்க்கம் இஸ்லாம், இறைவனால் வார்க்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம்.
வளர்க்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அது ஒருத்தர் வந்தோ ஒருத்தர் இஸ்லாத்தில் ஆகியோ அல்லது வேறு ஜாதிக்காரர்கள் வந்து இஸ்லாம் இல்லை, நாமும் இஸ்லாம் இல்லை. சில பேர் சொல்லுவான் தாய் மார்க்கத்துக்கு வாங்க. தாய்க்கு எங்கடா மார்க்கம்? தந்தைக்காகத்தான் தாயை கொடுத்தான் பச்சைக்கண்டு. போங்கடா 2 பேரும் பச்சைக்கண்டு கடங்கண்டு. அப்படி இருக்க போகும்போது தாய் ஏமாந்தாங்க. அவ்வா அலைஹிஸ்ஸலாம் நம்மளை பிடிச்சி தள்ளி விட்டான். ஃபஅஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீ வகுல்லன் பிது பஅதுக்கும் லிபஅதின் அதுவ் வலக்கும் ஃபில் அர்து முஸ்தகர்ரும் வ மதாஉன் இலாஹீன். அடுத்து வரக்கூடிய ஆயத். அப்போ அதை தொடுவோம் அந்த ஆயத்தை. இப்படி நாம் சில காரணத்திற்காக வேண்டி அல்லாஹுவால், அல்லாஹுடைய ரசூலுவால் அவனுடைய பேச்சை கேட்காதனால நம்முடைய சூழல் இன்றைக்கு மாறியிருக்கு. ஒன்றை செய்வோம், ஒருவனையே நினைவு கூறுவோம், ஒருவன் சொன்னதை வாழ்வில் நாம் எடுப்போம். அதுதான் இஸ்லாம். இதன் அடிப்படையில் நித்தமும் நீதியாய் நெறிதவறா வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் மேல் கூறப்பட்ட ஆயத்தில் தனக்குத்தான் ஏமாற்றி கொண்டு நடித்து கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர இவர்கள் உண்மை வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் அல்ல என்பதை யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன். அடுத்து அல்லாஹ் குறிப்பாக சொல்கிறான். நல்லதை கேட்டு நானிலம் போற்ற நியாயமாய் நடந்து நாமும் வாழ்வோம். நம்முடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினரை வாழ முயற்சிப்போம். சத்தியத்தின் கீழ் ஓரணியின் கீழ் நாம் வெல்ல யாருக்கும் இடையூறு செய்திடாமல் நாம் விளங்கியதை அமல் செய்து அந்த அமலின் நோக்கத்தால் பிறரையும் நாம் அமல் செய்ய வைப்போம் என்ற மன உறுதி எடுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹிதாயத்து தருவானாக. வாஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.